வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். ரீசெண்டாக நான் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறதால குழந்தைகளுக்கு லாங்குவேஜ் டிலே ஏற்படுமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட, மேடம் எங்களுக்கும் அதே மாதிரி டவுட் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த டீட்டெயில் வீடியோ. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்களுக்கு இந்த டவுட் வருது. ஏன்னா இருக்கிறது ஒரு ஊரில், பேசுகிறது ஒரு லாங்குவேஜ், ஸ்கூலுக்கு போனால் இன்னொரு லாங்குவேஜ். ஸோ அப்போ நிறைய கன்ஃபியூஷன் அந்த குழந்தைக்கு ஏற்படும். அதனால தான் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தெலுங்கு பேசுவாங்க, அவங்களுக்கு தமிழும் தெரியும். தமிழ் தெலுங்கு வீட்டில் மாற்றி மாற்றி பேசுவாங்க. வெளியில் போனால் இங்கிலீஷ். ஸோ இந்த 3 லாங்குவேஜ் நாங்கள் செய்து அந்த குழந்தைய குழப்புறோமோ, அதனால தான் என் குழந்தைக்கு இன்னும் பேச்சு வரலையோ அப்படின்னு நினச்சி அவங்க பயந்தாங்க. ஸோ நான் அப்போ நினச்சது, ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு நான் நிறைய இடத்துல யோசிச்சுருக்கேன். அதாவது நிறைய பேரண்ட்ஸுக்கு என்ன நான் தோணுதுன்னா, லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. லாங்குவேஜ் ஒரு தெளிவு கொடுக்கும் அப்படின்ற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை பார்க்குறதே கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இப்போது ஒரு விஷயம் எனக்கு ஒரு லாங்குவேஜில் தான் தெரியும் அப்படின்னாக்கா, அதை நான் கஷ்டப்பட்டு யோசித்து சொல்லணும். இதுவே எனக்கு வேறு லாங்குவேஜில் புரியும்னா ஈஸியாக அதை அவங்ககிட்ட நான் சொல்லிடலாமே. அப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஒரு சீப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சீப்பு இருக்குது. அந்த சீப்பு தமிழில் சீப்பு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் சீப்புன்னு சொல்லுவேன். சீப்புன்ற வார்த்தையே தெரியலை அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுவேன்? அமைதியாக இருப்பேன். வேர்ட்ஸ் தெரியாது. ஆனால் இதுவே எனக்கு இங்கிலீஷில் ஒரு வேர்டு கோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கோம் அப்படின்னு சொல்லியிருப்பேனே, இல்லையா? ஸோ இந்த குழந்தைகளுக்கு நம்ம எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களோட புரிதல் திறன் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறப்போ அதுக்கேற்ற மாதிரி எந்த இடத்துல எந்த வேர்டு வருதோ அந்த வேர்டை போட்டு அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தையோட ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையிறதுக்காகவாவது நம்ம மல்டிபிள் லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தே ஆகணும். ரெண்டாவதாக சில பேரண்ட்ஸ் நினைக்கிறது என்னென்னா, நான் 2 லாங்குவேஜில் 3 லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு கன்ஃபியூஷன் வந்துடும், எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி ட்ரூத் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக அந்த குழந்தைகளுக்கு கன்ஃபியூஷன் வராது. அந்த குழந்தைகளுக்கு மல்டிபிள் லாங்குவேஜஸ் கற்றுக்கிற குழந்தைகளுக்கு தியரி ஆஃப் மைண்ட் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாகவே டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தியரி ஆஃப் மைண்ட்னா என்னது? யாருக்கிட்ட நம்ம எப்படி பேசணும், யாருக்கிட்ட நம்ம என்ன அப்ரோச் பண்ணணும், அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு இது புரியுமா புரியாதா, அதாவது அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்கிறது. ஸோ இதுதான் தியரி ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சீக்கிரத்துலேயே ஒரு 1.5 வயசு 1 வயசுலேயே கூட தியரி ஆஃப் மைண்டு நல்லாவே டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறப்போ நான் இந்த லாங்குவேஜ் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வெளியில் போகிறப்போ நான் தமிழ் தான் பேசணும். அந்த மாதிரி அந்த குழந்தைங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஏர்லியாகவே கற்றுக்குவாங்க. நம்ம எவ்வளோ ஏர்லியாக அந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஏர்லியாக அந்த குழந்தைங்க இந்த மாதிரி விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம பயப்படணுன்ற அவசியமே இல்லை. இப்போ நான் கிளியராக ஏற்கனவே ஒரு குழந்தைகிட்ட பார்த்துருக்கேன். எப்படின்னா, வீட்டில் அவங்க தமிழ் பேசுவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட தமிழில் பேசுவான். அவங்க அண்ணனோ அக்காவோ யாரோ இருந்தாங்க, அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேசுவான். ஏன்னா தே கம்யூனிகேட் மோர் இன் இங்கிலீஷ். அவங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதால அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவான். அதே மாதிரி வெள்ளைக்காரவங்களை பார்த்தா கன்ஃபியூஷனே இல்லை, அவனுக்கு கிளியராக அவங்ககிட்ட இங்கிலீஷில் தான் பேசுவான். ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, இவங்கக்கிட்ட தமிழில் பேசினா அவங்களுக்கு புரியாது. ஆனால் வீட்டில் நான் இங்கிலீஷும் பேசலாம் தமிழும் பேசலாம், எல்லாருக்கும் அது புரியும். தாத்தா பாட்டிகிட்ட பேசுகிறப்போ தமிழில் தான் பேசுவான். ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அந்த குழந்தைகளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அந்த குழந்தைக்கு தெரியும். தே நெவர் கெட் கன்ஃபியூஸ்டு. ஸ்கூலில் போய் அவங்க தமிழில் தான் பேச போகிறாங்க அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். ஸ்கூலில் போனால் இங்கிலீஷ் தான் பேசணும், அவங்களுக்கு தமிழ் புரியாது அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுக்காமலே அந்த குழந்தைங்க கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு ஒரு குழந்தைய நீங்கள் புது லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, அவங்க எடுத்தோடனே நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி அவங்களால பேச முடியாது. இப்போ இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, திடீர்னு நீங்கள் யூஎஸ் போகிறீங்க, அங்கே போய் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எடுத்தோடனே அந்த குழந்தையால் கோப்பப் பண்ண முடியாது. ஸோ அந்த சமயத்தில் அந்த குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் 3 to 4 years நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேசுகிறதுக்கு ஆகும். நம்ம குழந்தைக்கு ஏற்கனவே டிலே இருக்குன்னா, நார்மலாக நம்ம டிலே இருக்கிற குழந்தைங்க எல்லாமே டிலே. இப்போ நார்மலாக நம்ம பேச வேண்டியது ஒரு 3 வயசில் பேச வேண்டியது 6 வயசில் பேசியிருக்காங்க அப்படின்னாக்கா, அதே மாதிரி டைம் அங்கேயும் எடுக்கும்.
ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாக பேசணும், உடனே பிக்கப் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது தப்பு. ஏன்னா அந்த லாங்குவேஜ் வந்து அவங்களால டெவலப் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துடுமே, புது லாங்குவேஜ் கற்றுக்கணுமே அப்படின்ற கஷ்டம் வந்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக அந்த குழந்தைகளால முடியும். ஈக்குவல் எக்ஸ்போஷர் நீங்கள் கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் இப்போ தமிழில் ஒரு தடவை சொல்கிறீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் உடனே சொல்லணும். கம் ஹியர், இங்கே வா, லெட்ஸ் ஈட், சாப்பிட போகலாம், வா, லெட்ஸ் கோ அவுட், வா வெளில போகலாம் அப்படின்ட்டு இம்மீடியட்டாக உடனே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுங்கள். தமிழில் சொன்னால் இங்கிலீஷில் சொன்னால் தமிழில் மாற்றி உடனே பண்ணுறப்போ இதுக்கு இதான் மீனிங் அந்த குழந்தைங்க பிரெயினில் கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் அந்த கனெக்ஷன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைகளாவே இதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் எந்த இடத்துல எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதுக்கு துவங்கிடுவாங்க. 4வதாக சில பேரண்ட்ஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் லாங்குவேஜை பேசுகிறதே கிடையாது. ஏன்னா மேம் ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் கொடுத்தா தான் என் குழந்தைக்கு ஈஸியாக இருக்கும், டாக்டர் கூட சொல்லிட்டாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த தெரப்பிஸ்ட்டு கூட சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ்னு சொல்கிறீங்க, பட் எங்களால் அது முடியலை மேம், அது குழந்தையால் புரிஞ்சுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை, அதனால நான் ஒரு லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக சில பேரண்ட்ஸு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் லாங்குவேஜை மறந்து போயிடுறாங்க. நேட்டிவ் லாங்குவேஜ்ன்றது என்னது? அவங்களோட தாய்மொழி, அவங்களோட குழந்தை வயிற்றில் இருக்கிறப்போ இருந்து கேட்டு வளர்ந்த மொழி. அந்த மொழிக்கு நீங்கள் எக்ஸ்போஷர் கொடுக்கலன்னா அந்த குழந்தையோட அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் குறைய அது மறந்துடுவாங்க. அதை மறந்துட்டு புது லாங்குவேஜ் நீங்கள் என்ன எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்களோ அதை தான் அந்த குழந்தைங்க கற்றுக்குவாங்க. ஸோ அதை மறந்துட்டாங்கன்னா வாட் இஸ் த யூஸ், வாட் இஸ் த பாயிண்ட்? அதாவது ஒரு பாண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு வழி இல்லையே. ஒரு பாண்டிங் நடக்கணும், அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நீங்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அந்த குழந்தை புரிஞ்சுக்கணும், வீட்டில் நடக்கிறத சுற்றி என்ன நடக்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா டெஃபினெட்லி த சைல்டு ரிக்வயர்ஸ் இஸ் நேட்டிவ் லாங்குவேஜ். நேட்டிவ் லாங்குவேஜ் இல்லாமல் அந்த குழந்தையால் சத்தியமாக கோப்பப் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் இதை மறந்துட்டு நேட்டிவ் லாங்குவேஜே சுத்தமாக மறக்க வச்சுட்டு புது லாங்குவேஜ் ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதில் எந்த அர்த்தமுமே கிடையாது. தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் நேட்டிவ் லாங்குவேஜை விட்டு கொடுத்துடாதீங்க. நேட்டிவ் லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ இருந்து கேட்டு வளர்ந்த ஒரு லாங்குவேஜ் அந்த குழந்தைக்கு அதில் எக்ஸ்போஷர் டெஃபினட்டாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். தயவு செஞ்சு நேட்டிவ் லாங்குவேஜ் பேசுங்க. நீங்கள் சுற்றி பேசுகிறத கேட்டு அந்த குழந்தை நிறைய விஷயத்த கற்றுக்காது, என்ன கவனிக்கிறான் அவனுக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு புரியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏதாவது உங்கள் குழந்தைய பற்றி பேசுங்க, அந்த குழந்தை டக்குன்னு திரும்பி பார்க்கும். பாசிட்டிவாக பேசி பாருங்கள், சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குழந்தை வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க, அவங்களுக்கு புரியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைய நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை ஈஸியாக அவங்க கூட பாண்டிங் டெவலப் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப ஈஸியாக அந்த குழந்தைங்க கற்றுக்குவாங்க. இன்றைக்கி வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறதால குழந்தைகளுக்கு லாங்குவேஜ் டிலே ஏற்படும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.